அஸ்வின்ஸ் இனிப்பு காரம் பேக்கரி மற்றும் சைவ உணவகம். தமிழ்நாட்டிற்கு நிதி வழங்க மறுக்கும் மத்திய அரசை சாடிய இபிஎஸ் மும்மொழி கொள்கையை ஏற்க வேண்டுமென மத்திய அரசு நிர்பந்திப்பது சரியில்லை என்றும் தமிழ்நாட்டை பொறுத்தவரை இருமொழி கொள்கைதான் கடைபிடிக்கப்படும் என்றும் அவர் திட்டவட்டமாக கூறினார். புதிய தேசிய கல்விக் கொள்கையை கடைபிடித்தால்தான் மத்தியிலிருந்து தமிழகத்திற்கு தர வேண்டிய நிதியை ஒதுக்கப்படும் என்று சொல்வது சரியல்ல. மும்மொழி கொள்கையை ஏற்க வேண்டும் என்று கேட்பது நிர்பந்தப்படுத்துவது சரியல்ல. மத்திய அரசாங்கம் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இருமொழி கொள்கைதான் கடைபிடிக்கும். தேசிய கல்விக் கொள்கை திட்டங்களுக்கான விதிமுறைகளை ஏற்றுக்கொள்ளாமல் நிதி மட்டும் கேட்பது எந்த விதத்தில் நியாயம் என தமிழ்நாடு அரசுக்கு மத்திய இணையமைச்சர் எல் முருகன் கேள்வி எழுப்பியுள்ளார். சென்னை நுங்கம்பாக்கத்தில் நடைபெற்ற மத்திய பட்ஜெட் விளக்க பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர் தாய்மொழிக்கு முக்கியத்துவம் அளிக்கும் வகையில் மும்மொழி கொள்கை உள்ளதாக கூறினார். மேலும் திமுகவினர் நடத்தும் பள்ளிகளில் தமிழ் கற்றுக் கொடுக்கப்படுகிறதா என வினவிய எல் முருகன் திமுக அரசியலுக்காக மாணவர்களை பலியாக்க கூடாது என்றார். PM ஸ்ரீல நீங்க அந்த சில எந்த திட்டமாக இருந்தாலும் ஒவ்வொரு திட்டத்திற்கும் நிதி ஒதுக்கும் போது சில கண்டிஷன்ஸ் இருக்கும். நீங்கள் கண்டிஷன்ஸை நான் ஒத்துக்கொண்டால் நாம் அரசாங்கம் முழுமையாக சப்போர்ட் செய்ய ரெடியாக இருக்கிறது என்பதுதான் அவர்கள் நேற்று சொல்லியிருக்கிறார்கள். திரைப்படங்களை 3 மொழிகளில் வெளியிட்டு லாபம் சம்பாதிக்கும் வியாபாரத்திற்கு மட்டும் மும்மொழி கொள்கை தேவையா என தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய்க்கு பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் காட்டமாக கேள்வி எழுப்பியுள்ளார். சென்னை அம்பத்தூரில் நடைபெற்ற பாஜக புதிய நிர்வாகிகள் அறிமுக கூட்டத்தில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் மும்மொழி கொள்கை பற்றி தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் கருத்து சொல்லக்கூடாது என்றும் அப்படி சொல்வதென்றால் அவரது படங்களை தமிழில் மட்டும்தான் வெளியிடுவேன் என கூற வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். தம்பி விஜய்ட்ட ஒன்று கேட்குறேன். தெலுங்கானாவில் நான் இருக்கும்போது அவரோட படம் தெலுங்கில் ரிலீஸ் ஆச்சு, ஹிந்தியில் ரிலீஸ் ஆச்சு. அப்போ மும்மொழி கொள்கை பலமொழி கொள்கை உங்களை வியாபாரத்துக்கு இருக்கலாம், ஆனால் மும்மொழி கொள்கை குழந்தைகளின் அறிவாற்றலுக்கு இருக்கக்கூடாதா?